Guys, yes, we back to Delhi. ராஜ்மஹால்லாம் பார்த்து முடிச்சாச்சு, சுற்றியாச்சு. இப்போ வந்து டெல்லி போகிறதா வேலை. ஸோ வி பேக் இட் ஜஸ்ட் ஃபுல் அவுட். போய் சாப்பிட்டு டெல்லி போகிறதாங்க ஸ்ட்ரெயிட்டாக வேலையை. ஸோ 280 காட்டுது. மெதுவாக தான் போக போகிறோம். ஸோ அரௌண்ட் 4 o'clock ரீச் ஆகுங்கிறது நம்ம ஒரு மேபி 5 or 6 கூட ஆகலாம். மெதுவாக தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நேற்று விளாகில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ரேட் அந்த ஏரியா தான். இன்னும் நம்ம டெல்லி போல ஹைவேக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. காய்ஸ், ஆக்சுவலாக இங்கே தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வழக்கம் போல் ரொட்டி ப்ளஸ் வந்து அப்புறம் வந்து அந்த தால் மாதிரி பருப்பு சாம்பார். ஆக்சுவலாக நம்ம ஊர் சைடில் சொல்லும் போது அதுதான் சாப்பிட்டாச்சு. டெல்லிக்கு இன்னும் அரௌண்ட் 184 kilometers இருக்குது. ஜஸ்ட் க்ரூஸ் இட், அவ்வளோதான். போயிட்டு ஸ்டே வந்து எங்கன்னு தெரியல. அவனுங்க சொல்கிறது, நம்ம பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் கோயில் ஏதோ ஒன்று இருக்கான், அங்கே ஸ்டே பண்ணலான்றாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லெட்ஸ் see என்னென்னு பார்ப்போம், எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதான் நீ சேஃபாக தோணல. லெட்ஸ் கோ. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பிகேம் ஆஃப் 50 kilometers. ஆக்ராவிலேருந்து நம்ம 50 kilometers வந்துட்டோம். ஸோ லைக் நல்லா இருக்குது. இந்த டோல் கட்டா ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி வச்சு இட்ஸ் a good thing. பைக் ரொம்ப அழுக்காக இருந்த பைக்கு அழுக்காக இருக்குது. ஃபுல்லாக வந்து நாளைக்கு ரெடி பண்ணுது. நாளைக்கு ஃபுல்லாக சப்ஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாக வாட்டர் எடுத்து ஃபுல் வாட்டர் வாஷ் செஞ்சு பலன்னு ஆக்கணும் வண்டியை. கட்டிங் எல்லாம் போட்டு தெல்லாம் தெரியல கேட்டா சிவன் கோயில் ரொம்ப கஷ்டம். லைக் இந்த பக்கம் ஆங்கிள் திரும்ப போகுது. திரும்பினால்தான் எனக்கு இவ்வளோ தான் வரும். மீதிக்கு ஆங்கிள் கவர் பண்ண முடியும். டெல்லி ஹைவே அங்கே இல்லை, இங்கே தான் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி தெரியுது. 140% அது என்னடா 140%? 40 ஆள் எப்பறம் வெச்சு கொடுப்பீங்க? என்னடா அப்ரூவ் பண்ணுறீங்க? 40 ஆளில் வெச்சா ஃபஸ்ட்டு பெரிய நம்ம வந்து டெல்லி போகிறதுக்கு அப்படி போகிறேன். நல்ல ஸ்பீடாக போகல, நார்மல் கண்ட்ரோல் தான் போகிறேன். நல்ல ஆயில் நல்லா இருக்குதா ரேட் இதெல்லாம் பார்த்துருக்கு. டெல்லி வந்துட்டு எல்லாம் அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. வண்டி என்னமோ அடைக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது மக்களே. என்னமோ போய் கிலோமீட்டர் ஓடப்போகுது, 3000 kilometer வரப்போகுது. ஆக்சுவலாக 4000 kilometer வரைக்கும் சர்வீஸ் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சர்வீஸ் பண்ணது 2500 kilometer தான். இப்போ நம்ம டெல்லி போயிட்டுனால அரௌண்ட் நம்ம 3000 kilometers சர்வீஸ் பண்ண போகிறோம். இது போனோடனே சர்வீஸ் பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி இல்லை. திஸ் இஸ் டே 2 ஆஃப் டூர். என்ன கருமண்டா இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது பண்ணி தான் ஒரு அறிவு. 2
முடியாத கோலை தாண்டுகிறோம். திஸ் இஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. உணவில்லையே என் தோழியே, அதான் உண்மை காதலை உணர்ந்து பார்க்கிறேன், உணர்ந்து தேடி பார்க்கிறேன் சம்திங் நல்லா இருக்கும். அந்த கோயில் ஒன்று இருக்கு. ஓகே, லெட்ஸ் அகைன் கோ டு பேக் டு அப்படின்னா சொல்லலாம். 93 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஹைவே. ஆக்சுவலாக டேங்க் ஃபுல் பண்ணதை வீடியோ எடுக்க முடியல, கேமரா நான் இங்கே வச்சிட்டேன், அதனால் எடுக்க முடியல. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. டெல்லி கிட்ட இன்னும் வந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ரெட்டாக காட்டுது, செம்ம டிராஃபிக் இருக்கும் போல் இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங். நம்ம வந்து இப்போ சோர் பஜார் போகிறோம். சோர் பஜாரில் வந்து தான் நம்ம வந்து பொருள் வாங்குறதுக்கு இதில் சுற்றி பார்க்கலாம். அதனால் டெல்லியில் வந்து சுற்றி பார்க்குறது இதெல்லாம் இருக்கும். ஸோ யா, கரண்ட்லி ஃப்ளோட்டட் காட்டுது, எல்லாத்தையும் தண்ணி நிற்கிற மாதிரி. பட் பார்ப்போம், செக். ஓகே, இன்னும் டெல்லிக்கு 62 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த சிட்டி. இதெல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்ட தான் டெல்லி. நம்ம சென்ட்ருக்கே வந்து 65 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ யா, சோர் பஜாருக்கு போகிறதுக்கு 65 கிலோமீட்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அப்படி பசங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து சென்னை மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஸோ சென்னை எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது இதுவும். ஸோ சென்னை மேலே அந்த பிரிட்ஜு மேலே போகல, நம்ம தாம்பரம் டு அந்த ரூட்டில் கோயம்பேடு, அந்த பிரிட்ஜு மாதிரி தான் இருக்குது. பிரிட்ஜ் இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது, அதே மாதிரி தான். பெருசாக எனக்கு ஏதோ வேறு ஸ்டேட்டில் வேறு மாநிலத்தில் அப்படிலாம் எதுவுமே தோணலை. ஸ்டேட்டு மாநிலம் எல்லாம் ஒன்று. சாரி கை. guys, actually traffic third toll வந்துட்டோம். டிராஃபிக்கில் போவோமா, ஒழுங்காக போவோமா, பறக்கலாமா, நம்ம சொன்னா taking the fucking risk. Okay, cool. They're looking so weird. என்னை வந்து ஏதோ அக்யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. So that's not important. We just go around 49 kilometers இருக்குது. ரூம் அங்கே போய் தான் தேடணும். அதுவும் தேடுவோம். ரூம் இன்னும் என்ன ரிசீவ் பண்ணல. दिल्ली में 35 किलोमीटर आया. Okay. Cool. Relax. You do not push. I will push. अरे तेरी के யமகா ஷோரூம் மட்டும் இங்கே எங்கேயுமே இல்லை.
தேடிட்டேன். யமகா ஷோரூம் மட்டும் வைக்க மாட்டாங்க. எல்லா ஷோரூமும் இருக்குது. பஜாஜ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் யமகா ஷோரூம் மட்டும் வழியில் பார்க்கல. யமகா ஷோரூம் இருந்துச்சுன்னா இப்போயே கொடுத்து கூட ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் வெறும் ஆயில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வெறும் ஆயில் சர்வீஸ் தான் கொஞ்சம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லை மக்களே, டனல் நாங்கள் சர்வீஸ் சென்டருக்கு ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு மேப்பில் காட்டுறதை வச்சு நான் போகிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோயிங், பட் யா 1 கிலோமீட்டர் காட்டுது. ஜஸ்ட் இந்த பக்கம் திரும்ப 1 கிலோமீட்டரில் போய் செக் பண்ணிட்டு வருது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிங்கிளில் ஃபேக்காக இருக்காது, ரிவ்யூலாம் காட்டுது. மேபி நம்ம நேரம் இருந்து இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஸோ யா guys, actually ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹாப்பி டு திஸ் சர்வீஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. $3,000 இங்கே முன் இதை நோக்கு செடி வளர்க்குறேன். குட்டி செடி தான், பெருசாகும். இங்கேயா? நீயா? நானா? சவுண்டு குறைச்சி வச்சிருக்கேன். மொக்கையான பாட்டு ஓடுது, அதான். traffic actually we are struggling to ride. ஸ்பீடாகவே போக முடியலன்னா போகவே முடியலன்ற. அதுக்குள்ள செடி வந்து சாஞ்சிச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்த காற்று அடிச்சதுல இது இப்படி சாஞ்சிச்சு. see this is
இட்ஸ் நைஸ் நோ. கைஸ் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஜுவல்லரி ஷாப் கூட தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஜுவல்லரி ஷாப். தவிர அது எதுவுமே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் ஜுவல்லரி தான். அந்த ஏக் டைமண்ட், ஏக் கேரட், அந்த சூர்யா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்கு எல்லாம். என்ன இடம் தான் தெரியல. எங்கேயோ போட்டுக்கிறானுங்க, ஆனால் எங்கன்னா தெரியல. டக்குன்னு நாங்கள் போய்ட்டு பார்க்கிங்கில் நம்பி இங்கெல்லாம் நிற்க முடியாது அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான்.